அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். உங்களது சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நன்றி நண்பர்களே. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இக்காணொலியை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டு தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கும்படி அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஜெப தேவைகளும் ஆலோசனைகளுக்கும் இலவசமாக உங்களுக்காக ஊழிய பாதையில் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் உம்முடைய நிகழ்ச்சியை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உடைய குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார தேவைகள், சரீர வியாதிகள், மன சஞ்சலங்கள் அனைத்திலும் கூட இரும். உடைய குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வேலை சூழ்நிலைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாட்டின் கால நிலையை, சீதோஷண நிலையை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்துக்காக வேண்டி நிற்கின்றோம். கர்த்தாவே, இஸ்ரவேலிலும் அதை சுற்றியுள்ள நாடுகளிலும் சமாதானத்தை நீர் எடுத்து தர வேண்டும் என்று கேட்கின்றோம். ஒவ்வொரு நாட்டிற்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். எங்கள் இந்திய இலங்கை நாட்டின் ஆசீர்வாதங்களுக்கு, சுபீட்சத்துக்கு, சீரான காரணங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கள் ஐயா. இவ்வேளையிலும் பேசும் அடியேனை உம்முடைய இரத்த கோட்டைகள் மறைத்து நீர் பேசும் உடைய அக்கினியின் வார்த்தைகள் வெளிவரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களே, வேத படமாக சங்கீத புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாத படிக்கு என்னை தப்புவியும். ஆம் அன்பானவர்களே, இந்த வார்த்தை தாவீது அரசன் வியாகுலத்துடன் அவர் கூறுகின்றார். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது தாவீதின் ஜெபம், அன்று ஆதாம் ஏவாளை அங்கு சத்ரு அங்கு ஏதேன் தோட்டத்தில் அவன் ஆத்மாவை அவன் கொள்ளையிடுகின்றான். அவன் சரீரத்தை அல்ல, அவன் கொள்ள எத்தனித்தது ஆதாம் ஏவாளின் ஆத்மாவை. அன்று அவர்கள் அடைந்தது ஆத்ம மரணம். இதைத்தான் தாவீது மிகவும் வேதனையுடன் இதை கூறுகின்றார். அன்பானவர்களே, தாவீதின் அந்த அழுகுரலை, ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டார் என்பதற்கு பதிலாக தெளிவாக அங்கு அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு எழுதி தந்திருக்கின்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் தெளிவாக கூறுகின்றார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கின்ற சிங்கத்தைப் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அன்பானவர்களே, மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை பேதுரு அப்போஸ்தலன் கூறுகின்றார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். அன்று இயேசு கூறிய ஓமையில், 10 கன்னிகைகளின் ஓமையில் 5 பேர் விழிப்புடன் இருந்தார்கள். அவர்கள் எண்ணெய் கொண்டு சென்றார்கள். விளக்கில் திரி இருந்தது. அங்கு எபிரேய பாஷையிலும் கிரேக்க பாஷையிலும் எழுதப்பட்ட அந்த பதம், அந்த திரி, அதன் நுனியில் அவர்கள் ஒரு பாதுகாப்பின் வளையம் போடப்பட்டிருந்தது. அது நாங்கள் சப்பாத்து லேசில் நுனியில் அது சிதையாதபடிக்கு போடப்படுகின்ற அந்த பாதுகாப்பை போன்ற அந்த பதம்தான் அன்று 5 புத்தியுள்ள கன்னிகைகளின் அந்த விளக்கு எண்ணெயில் போடப்பட்டிருந்தது. அவர்கள் புத்தி உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இந்த மணவாளன் வந்த பொழுது சந்தோஷம், அவர்கள் அவருடைய கல்யாணத்துக்குள் பிரவேசித்தார்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இன்று சத்ருவாகிய பிசாசு எம்மை வஞ்சிக்கத்தக்கதாக, ஆத்துமாவை கெடுக்கத்தக்கதாக அநேக உபாயங்களை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் பண ஆசை, பொருளாதார ஆசை, இவைகளை திருச்சபைகளுக்குள்ளும் கொண்டு வந்து திருச்சபையையும் கிறிஸ்தவர்களையும் இன்று ஒரு தனது கொள்ளை பொருளாக அவன் மாற்றிக்கொண்டிருக்கின்றான். இன்று பணத்திற்காக
சோதர்களை கூட கொலை செய்கின்றதும் சோதர்களை ஏமாற்றும் சூழ்நிலைகள் இன்று இருக்கின்றது. திருச்சபைகள் வியாபார போக்கில் பண லாபத்துக்காக மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது சத்ருவாகிய பிசாசானவன் ஆத்மாவை வஞ்சித்து திசை திருப்பி ஆதாம் ஏவாளின் ஆத்மாவை வஞ்சித்ததைப் போல இன்று அநேகரை வஞ்சிக்கின்றான். அன்பானவர்களே, இன்று ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர் பிழையான பாதையில் ஆத்மா வஞ்சிக்கப்படும் பொழுது அவரை நம்பிய அத்தனை விசுவாசிகளும் பிழையான போதனைகள், தவறான பிழையான பாதையில் செல்கின்றார்கள். இன்று அநேக தவறான போதனைகள், பொய் பிரச்சாரங்கள், தீர்வு கொள்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பணத்தை முக்கியப்படுத்தும் ஊழியங்கள், வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகள், பிரசங்கங்கள் அநேகம் இருக்கின்றது. இதைத்தான் அன்று சில வாரங்களுக்கு முன்பு சார்லி கிர்க் என்ற தேவ மனிதன், அவன் யூதன் கூறினார், கொலை செய்யப்பட்டான். ஆம் அன்பானவர்களே, இன்று நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். சத்ரு இன்று எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, இங்கு இன்னும் ஒன்றை நான் கூற விரும்புகின்றேன். பேதுரு கூறுகின்றார், சத்ருவாகிய சிங்கம் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகின்றான். சத்ருவாகிய சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாம். இங்கு சிங்கம் எவரையும் விழுங்குவதில்லை, கடித்து குதறி பீறி பிதர்கின்றது. இதைத்தான் தாவீது தன் 7 சங்கீதம் 2 சத்ரு என் ஆத்மாவை பீறி பித்து போடுகின்றான் என்று கதறுகின்றார். ஆனால் பேதுரு இவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகின்றான். ஏன் விழுங்க வேண்டும்? கடித்து குதறும் சிங்கம் ஏன் விழுங்குகின்றது? அதன் தாற்பயம் உண்மை என்னவெனில், ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஸ்திரீக்கு உன் வித்துக்கும் மனுக்குலத்துக்கும் சத்ருவாகிய பிசாசின் சந்ததிக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அங்கு அது இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. தமிழிலும் அவர் என்ற பதம் இருக்கின்றது. அங்கு எபிரேய பாஷையில் குறிக்கப்பட்ட பதம் இயேசு என்ற பதத்தை தெளிவாக விளக்கும். சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதங்கள் இல்லை. எனவே அது இயேசுவுக்கும் பிசாசுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. இயேசு சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்குவார், மனுக்குலத்தின் சாபத்தை போக்குவார், பிசாசு செயலிழந்து போவான். அப்படி சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கிய பொழுது பிசாசு பல்லெல்லாம் உடைந்து விட்டது. பல்லிழந்த பாம்பு அங்கோ ஒன்றும் அவனால் செய்ய முடியாது. இதனால் தான் அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கின்றான் என்று கூறப்படுகின்றது. இங்கு வெளிப்படுத்தல் நிருபம் தெளிவாக அங்கு பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் நிருபம் 12 அங்கு 4 அங்கு சத்ருவானவன், அங்கு பிசாசு அங்கு ஸ்திரியை துரத்துகின்றது. ஸ்திரீக்கு பிறந்த பிள்ளையை விழுங்க வகை தேடுகின்றது. சத்ரு ஆகிய அந்த வலு சர்ப்பம் ஸ்திரீக்கு பிறந்த பிள்ளையை வெளிப்படுத்தல் 12 ஆம், ஸ்திரீக்கு பிறந்த பிள்ளையை விழுங்க வகை தேடுகின்றது. ஏன் விழுங்க வேண்டும்? பாம்பு பல்லினால் தான் அங்கு அது விழுங்க தேவையில்லை. அதே பல்லிழந்த சர்ப்பம் அங்கு விழுங்க வகை தேடுகின்றது. மேலும் பார்க்கின்றோம், வெளிப்படுத்தல் நிருபத்தில் அங்கு சத்ரு, அங்கு பிசாசு நட்சத்திரங்களில் 1/3 பங்கை தன் வாளினால் இழுக்கின்றது. ஏன்? வாயில் தான் சத்ருவுக்கு பலன் இருக்கின்றது, சர்ப்பத்துக்கு பலன் இல்லை. இங்கு சங்கீதம் 91:13 அங்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீ சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்று தாவீது கதறுகின்றார். சத்ரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடிக்கின்றான். சங்கீதம் 91:13 அதே தாவீது
ஆண்டவரின் சத்தியத்தை அறிந்தவராக சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. அன்பானவர்களே, யூத ராஜசிங்கம் இன்று எமக்கு இருக்கும் பொழுது இந்த சத்ருவின் சேனைகள், சத்ருவின் செயல்கள், பில்லி சூனியங்கள், மாயைகளுக்கு பயப்பட தேவையில்லை. அவருடைய அடைக்கலத்துக்குள் வருவோம். கிறிஸ்தவம் ஒரு மதமல்ல, அது அன்பின் அந்யோன்ய உறவு. அன்பானவர்களே, அவரண்டை வாருங்கள். உலகத்தின் மாயைகள், பயங்கள், வேதனைகள், வியாதிகள் அனைத்திலும் இருந்தும் உங்களை பாதுகாப்பார். அவரண்டை வருவீர்களா? சிந்திப்போம், செயல்படுவோம்.